பேரவை நடவடிக்கைகளை நேரடியாக பார்க்க பல ஆண்டுகள் முயற்சித்து வந்த முதியவர் ஒருவருக்கு இன்று அந்த வாய்ப்பு கிடைத்துள்ளது. தமது நீண்டகால கனவு நிறைவேறியதாக அவர் நெகிழ்ந்துள்ளார். சாமானியரின் வாக்குகளை பெற்றுவிட்டால் போதும், பேரவைக்கு சுலபமாக சென்று விடலாம். ஆனால் தங்கள் பிரதிநிதிகளை கோட்டைக்கு அனுப்பும் சாமானியரெல்லாம் நினைத்தவுடன் கோட்டைக்குள் நுழைந்து விட முடியாது. அப்படிப்பட்ட வாய்ப்பு மதுரையைச் சேர்ந்த முதியவர் ஒருவருக்கு இன்று கிடைத்தது. வந்து 3 நாள் ஆச்சு. பார்க்கணும் ஆர்வமாக இருந்து பார்க்கவே முடியல. இன்னைக்கு தான் ஒரு வாய்ப்பில் பார்க்குறாப்புல கிடைக்கிது. இது வரைக்கும் வந்து முயற்சி பண்ணி தோல்வியாக இருந்துச்சு. ஆனால் அந்த கஷ்டம் பார்க்க போகிறது சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்க்க போகிறோமேங்கிற ஒரு பூரிப்பு. வாக்களிக்க தொடங்கிய நாளிலிருந்தே கோட்டையை ஒருமுறையாவது சுற்றி பார்க்க வேண்டும் என்கிற தனது தாகம் இன்று தணிந்ததாக பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார் பெரியவர் ராமகிருஷ்ணன். உள்ளே போனேன், பார்த்து நல்ல காரசாரமான வாக்குவாதங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் பேசுகிறத பார்த்தா நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. சொல்லக்கூடிய வாக்குறுதிகள் நிறைவேற்றாத போல் இருக்குது. நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு மன திருப்தியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்குமான்னு சந்தேகப்பட்டிருந்தேன். 3 நாளாக வந்து முயற்சி பண்ணி கிடைக்கவே இல்லை. ஆனால் இன்னைக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவை நடவடிக்கைகளும் பிரதிநிதிகளுக்கு இடையில் நடக்கும் விவாதங்களும் தன்னை ஆச்சரியப்படுத்தியதாக கூறிய முதியவர் பல நாள் கனவு நிறைவேறிய திருப்தியில் விடைபெற்றுச் சென்றார்.